நம்மை படைத்த அவரை நம்பி வாழ வேண்டும். அவருடைய காரியத்தை நாம் நினைத்து வாழ வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் வாழ்வோமானால் நம்முடைய ஜீவன் பலன் யாவும் காக்கப்படும். மரண பரியந்தம் அவருடைய சமூகத்திலே நாம் உண்மையாக இருந்தால், அவருடைய சமூகத்திலே நாம் போகும் பொழுது நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. அதுதான் பரலோக ராஜ்யம். அதற்காகத்தான் பூமியிலே நமக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியிலே நாம் ஜெயிக்க வேண்டும். நாம் ஜெயித்து நாம் அதில் பாஸ் பண்ணிவிட்டால் பரலோகம் நமக்கு. அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு நாம் பிரவேசிக்கலாம். நன்மை தேடுவோம் நாடுவோமா, நன்மை தேடி போவோமா, கர்த்தரே நமக்கு வழி, கர்த்தரே நமக்கு ஜீவன்.